இன்றைய நிறைவு செய்தியாக, காசாவிற்கு பாகிஸ்தான்ல தான் வெல் ட்ரைன்டு அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்கு. அந்த மிலிட்ரி ஃபோர்ஸை கொண்டு காசால வச்சாதான் அங்கு நடக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழ்நிலையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்ப ட்ரம்ப் யோசிச்சிருக்காரு, என்ன பண்ணலாம், நம்ம அமெரிக்காட்ட இருக்கிற சிஐஏ இந்த படைகள்லாம் பத்தாது, அப்ப இதை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரே தகுதியுடைய உலகத்திலேயே அந்த மிலிட்ரி, சக்தி வாய்ந்த மிலிட்ரி எங்க இருக்குன்னு பார்க்கும்போது அது பாகிஸ்தான்ல தான் இருக்கு. அதனால பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கிருந்து ஒரு படையை காசாவுக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்திருக்கார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? பாராட்டப்பட வேண்டியது. இப்போ நம்ம சினிமாவில் ஒரு டைலாக் வரும்ல, கருப்பன் குசும்பன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வெள்ளை வடிவேலு ஒரு குசும்பான வேலையை பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் மோடியை பார்த்தீங்களா, ஃப்ரெண்டுன்னு சொன்னார் ட்ரம்ப்பு, வச்சாரு பாருங்க ஆப்பு, 50% டாரிஃபு முழிக்கிறான். ரஷ்யாவிடமிருந்து நண்பர்களுக்காகத்தான் அவர் அங்கே ஆயில் வாங்கினார், அதற்காக நாம் சுமக்குறோம் 50% வரி அப்படிலாம் பேசினார். பாருங்க, முனீர், ஷபாஸ் ஷெரீஃப் அவங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். வெள்ளை மாளிகையிலே விருந்து 16 முறை இது வரைக்கும் சொல்லிட்டார் அவர். பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வார நிறுத்தினதுனா தான், இல்லாட்டினா நான் அவங்க கூட ட்ரேடு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு மோடிக்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே சொன்னார். இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், முனீர் இருக்கானே ரொம்ப நல்ல பையன், ஷபாஸ் ஷெரீஃப் நல்ல பையன் சொன்னோன்னே அவனும் ஓகே சார் நான் சண்டை போடலன்னா. நீங்கள் பாருங்கள், ரெண்டும் நியூக்ளியர் கண்ட்ரி, நான் எவ்வளோ பெரிய வாரை தடுத்து நிறுத்திருக்கேன் பாருங்க அப்படின்னு. இது போல் ஒரு 7-8 வாரம் நான் தடுத்து நிறுத்திருக்கேன். இப்போ நடக்கக்கூடிய வாரை நான் நிறுத்த போகிறேன். ரஷ்யா உக்ரைன் வாரை இன்னும் நிறுத்துறாரு அவர். நிறுத்துறேன், எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்கலாம் அவர் கேட்டுட்டு இருந்தார். எதிர்கட்சிகளை பாருங்கள், நம்மோடு போரிட்ட இராணுவ தளபதிக்கு வெள்ளை மாளிகையில் விருந்து, ஃப்ரெண்டு வைத்தார் இவருக்கு ஆப்பு, மோடி அசிங்கப்பட்டு நிற்கிறார். இன்னும் ஒரு ஸ்டெப்பு போனானோ, ட்ரம்ப் எந்தெந்த ஈவெண்ட்லலாம் உலக அளவிலே நடக்கக்கூடிய இந்த எஸ்சிஓவில் நடந்தது, அந்த இது ஒரு பங்கு, இது மலேசியாவில் நடந்த ஒரு சப்மிட்டு, இதில் எல்லாம் அவர் ட்ரம்ப் வருகிறார், அவர் முகம் கொடுத்து கூட பார்க்க அச்சப்படும் மோடி, அங்கெல்லாம் அவர் கலந்துக்கல பாருங்க. ட்ரம்ப்பை பார்த்து பயங்க அவருக்கு அப்படின்னாரு. சரி, எங்க வெள்ளை வெடிகள் இப்போ எதுக்குடா கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்தான் அப்படின்னா, இஸ்ரேல் சோழியை முடிச்சாச்சு, காசால ஒரு மாதிரி முடிச்சிருக்கான். இன்னும் அமாஸ் பயங்கரவாதி, ஏன்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நிறையா இது இருக்குது, சுரங்கம் இதெல்லாம் வச்சுருக்கான், பங்கரில் தான் ஒளிஞ்சிருக்கிறான். ஏன்னா ஸ்கூலுன்னு இருக்கும், வெளியில் பார்க்குறது நர்சரி ஸ்கூல் மாதிரி இருக்கும், குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளி, உள்ளே பார்த்தா உள்ள பங்கர் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், நோயாளிகள்லாம் ட்ரீட்மெண்ட் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பங்கர் இருக்கும், அங்கே தான் அமாஸ் ஒழிஞ்சிருப்பான். நீ அங்கே உடனே போய் குண்டை போட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சில இடங்களில் போட்டாங்க இஸ்ரேலு. அதுக்கே கொய்யோ முய்யோன்னு கத்துறானோ பாருங்க, பாவி மக்களை குழந்தைகளை எல்லாம் கொள்றாங்க அப்படின்லாம். அப்படியெல்லாம் இருந்தும் கூட ஆயுதம் இருக்கிறது. அதுக்கப்புறமா 20 அம்ச திட்டம் கடைசியில் கொண்டு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், நீ ஹோஸ்டேஜஸ்லாம் கொடுக்கணும். அவன் அதே மாதிரி இஸ்ரேலில் பிடிச்சி வச்சிருக்கிற அமாஸ் கைதிகளை ஒரு சில பேரை அவன் திரும்ப அவங்களுக்கு கொடுப்பான், இந்த மாதிரி செட்டில் பண்ணோம். அதே மாதிரி உன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் இது பண்ணோம், பங்கரெல்லாம் ஒழிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பை இவ்வளோ இடிச்சிருக்கான். இப்போ ஐநா என்ன சொல்லுதுன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது 20-30 வருஷம் ஆகும், திரும்ப பாலஸ்தீனத்தை ரீபில்ட் பண்ணணுன்னா அதுக்கான வேலையை தொடங்கணும். அதுக்கு முன்னால் அங்கே மேலும் பதட்டம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இராணுவங்கள்லாம் அங்கே போகணும். அப்படிங்கிறப்ப காசு கொடுத்தாச்சு, கூலி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்ச உடனே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMFலேருந்து லோன் உடனே சேங்ஷன் யாருக்கு, பாகிஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகையை கூப்பிட்டு விருந்து, அங்கே இன்னும் என்ன கவனிச்சாங்கன்னு தெரியாது. அதாவது இவனுங்களை விளப்பை கொடுத்து வாங்கியிருக்குது அமெரிக்கா. டேய் காசு போட்டால் வாங்கிட்டியா, தூக்கி போட்டால் வாங்கிட்டியா, ஓகே, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும். இப்போ என்னென்னா அங்கே ஆள் தேவைப்படுது. இப்போ நீ என்ன சொல்லுவ, நாங்கள் கிறிஸ்டின் இராணுவத்தை கொண்டாந்து நிறுத்தணும்னா எங்களை இது பண்ணுறதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க, இஸ்லாமியர்களை ஒடுக்குறதுக்கு தான் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க. அதனால் அந்த பஞ்சாயத்தை வேணாம், எல்லா முஸ்லீம் கண்ட்ரிலேருந்து அந்த முஸ்லீம் கண்ட்ரிலே நாங்கள் பார்க்கும் பொழுது நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், உனக்கு தான் காசு நான் நிறையா கொடுத்துருக்கோம், நீ காசு கொடுத்த காசுக்கு மேலேயே கூவ, நீ வா கிளம்பி அப்படின்னு இப்போ முனீருக்கு அழுத்தம் கொடுக்குறாரு.
மெயின் வேலை என்னன்னா அமாஸை வந்து டிசாம் பண்ணணும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தை பண்ணணும். அவன் போட மாட்டேன்னா அவனை சுடணும். இப்போ என்னன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொல்லக்கூடிய வேலையை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் செய்யாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? இல்லை, அவங்களுக்கு ஆள் வேணும் இந்த வேலையை செய்யறதுக்கு. அந்த மிலிட்ரியை வந்து அனுப்பிச்சா அவங்க அந்த வேலையை செஞ்சிருவாங்க. அதுக்கு முன்னாலேயே அமெரிக்காக்காரன் சொல்லி பாகிஸ்தானில் என்ன ஆச்சுன்னா, இவரை வந்து முப்படை தளபதியாக, அதாவது சண்டையில் ஜெயிச்சா அவனுக்கு ஒரு ஸ்டார் போடுவாங்கம்பாங்க, தோத்தா ஸ்டார் போட்டு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடுன்னா அது பாகிஸ்தான். ஆப்ரேஷன் சிந்தூரில் உதவாங்கினதுக்காக இவர் முப்படை தளபதியாக அவருக்கு ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் அவர் வந்து சாவர வரைக்கும் அவர் தான் ஃபீல்டு மார்ஷல், ரிட்டையர் ஆகிறது கிடையாது, சாவர வரைக்கும் அவர் ஃபீல்டு மார்ஷல். இவரை வந்து இவர் மீது ஏதாவது அலிகேஷன் பண்ணி நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு பண்ணால் எந்த கோர்ட்டும் வந்து இவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படி ஒரு அதிகாரம். நாளைக்கே இந்த கவர்மெண்ட்டே அவர் காலி பண்ணிட்டு கூட இராணுவ ஆட்சி கொண்டு வர்றதுக்கு அளவுக்கு அதிகாரம் அவர் கொடுத்தாச்சு. எல்லாம் அமெரிக்கா சொல்லி நடந்து போச்சு. அவன் அதுக்கும் சேர்த்து பேக்கேஜையும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணோம், நீ ஆளை அனுப்புகிற வேலையை பார்க்கணும். யாருக்கு? உன்னுடைய முஸ்லீமுக்கு எதிராக இருக்கலே நீ வந்து துப்பாக்கியால் சுடணும். அதுக்கு தான் உன்னை கூலிக்கு ஆளை நிமிச்சிருக்கோம் அப்படின்னு. உள்ளூரில் பிரச்சனை. அவன் என்னன்னா, அமாச டிசம் ஆயுதம் இல்லாமல் ஆக்குவதற்கு நாம் இங்கிருந்து காசா போகணுமா? இது என்னடா கொடுமையா இருக்கு அப்படின்னு. இப்போ இப்படியெல்லாம் எழுத்தெல்லாம் முனீர் எழுத்து அங்கே பேச முடியாது. ஏன்னா இப்போ சர்வ வல்லமை பொருந்திய ஒரு ஆளா முனீர் ஆயாச்சு. உன்னை தூக்கி வாயிலேயே அந்த ஆள் சுற்றுவான். அதனால அந்த ஆள் சொன்னது தான் செய்யணும். அதே மாதிரி இந்த ஆள் இதுக்கு முன்னாலே மலேசியா, துபாய், ஜோர்டான்லாம் போயிட்டு இருக்கான். எல்லாரும் போயிட்டு இப்போ வந்து ஒரு முஸ்லீமே இன்னொரு முஸ்லீம் முஸ்லீம் பிரதர்ஹுட் கண்ட்ரீஸ்ல அதை எப்படி பார்க்க போகுது? அவங்களாம் சேர்ந்து தான் இப்போ ஒரு முஸ்லீமை கொல்ல போறாங்க. சரி, இது புதுசாங்க. இது வந்து ட்ரம்ப் வந்து பெரிய சதி பண்ணிட்டாருங்க. இது ரொம்ப இதுதான் அமெரிக்க சிந்தனை அப்படின்னு சொல்றோன்னு நாளைக்கு இவெல்லாம் சொல்லுவான், பாசிச எண்ணம் அப்படின்னு. இது புதுசு கிடையாது. இப்போ ஆப்கானை வேலை முடிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பார்டரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் பாகிஸ்தான் இராணுவத்தையுமே பயன்படுத்தியது. ரைட்டா? ஆப்கானை ஒழிக்கிறதுக்கு. அப்புறம் கடைசியில் அவனால் முடியல. அவன் இப்போ என்ன பண்ணுறான், ஆப்கான் வந்து பாகிஸ்தானை உதைக்கிறான், எல்லையிலே வச்சு. அங்கே இருக்கிற ஐஎஸ் குரசான் வந்து பாகிஸ்தானையும் இது பண்ணுறான். பாகிஸ்தானில் ஐஎஸ் குரசான் வந்து ஆப்கானில் இருக்கிறது. இப்போ சிரியாவில் பிரச்சனை இருக்குது. நீ இங்கே பிரச்சனை பண்ணினா ஈரான் வந்து அவன் வந்து பிரச்சனை கொடுக்குறான். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் பிரச்சனை இருக்குது, சிரியாவில் பிரச்சனை இருக்குது. ஸோ இவங்களுக்குள்ளாரே நீங்கள் அடிச்சுட்டு, அதாவது வடிவேல் ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, அந்த முத்துக்காலை வரியா செத்து செத்து விளையாடலாம் அப்படின்னு. இப்போ வந்து முஸ்லீம் பிரதர் ஒரு கண்ட்ரியெல்லாம் வரியா செத்து செத்து விளையாடுறீங்களா அப்படின்னு ட்ரம்ப் கூப்பிட்றாரு அங்கே காசாவுக்கு. இவனுகளும் போகிறதுக்கு இப்போ எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிட்டானா, இப்போ உய்கூரில் முஸ்லீம், இது வந்து நம்ம ஸ்ட்ரீட் டிவி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஜவஹர்லா கூட பேச மாட்டார். ஏன்னா சீனா வந்து அவன் வாயிலே சுடுமா என்னன்னு தெரில, அவன் பேச மாட்டான். இப்போ உய்கூர், அதாவது அவனோட வாய் எடுத்து பேச முடியாது. அவனுக்காகவும் யாரும் பேச மாட்டாங்க. சீனா இவ்வளவு கொடுமை செய்கிறது அப்படின்னு ஈரான் பேச போகுதா? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நபி பெருமானுக்கு எதிராக யாராவது பேசிட்டாலோ, அவன் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரதர்ஹுட் கண்ட்ரியில் ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு, ஏன்னா ஹிஜாபு போட்டுக்கிட்டு போகக்கூடாதுன்னு இந்த உடுப்பியில் நடந்த ஒரு காலேஜில் யூனிஃபார்ம் இருந்தது, அதை மீறி இவங்க ஹிஜாப் போட்டு போனாங்க பேசுனதுக்கு ஈரான்லேருந்தும் ஈராக்லேருந்தும் எங்கெங்கேருந்தோ பேசுகிறானு. இங்கே உய்கூருக்கு கொட்டடியில் வச்சு இவங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பேச முடியாதுங்க அப்படின்னு. அதாவது என்னென்னா, இவங்க தலைவர்களை அடிப்படை சித்தாந்தம் இருக்குது, அடிப்படைவாதிகளை வச்சு இமாம்களையும் மௌலிகளையும் வச்சு வெறி ஏற்றியாச்சு. இவெல்லாம் காஃபீர், இவனா இன்ஃபிடெல்ஸ்ன்னு சொல்லி வெறி ஏற்றியாச்சு. இவன் வந்து தயாராக இருக்கிறான் இந்த வெறியை கொண்டு. இவனை வச்சு தான் நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெறி கொண்ட கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தலைவர்கள் இருக்கான். அவனுக்கு காசு எரிஞ்சிங்கன்னா அவன் இவர்களை கூலி மாதிரி செயல்பட வேலை செய்வான். இப்போ முனீரை வந்து விலை கொடுத்து ட்ரம்ப் வாங்கிட்டார். அவரு டே போலீஸ் வேலைக்கு இங்கே காசாக்குவா அப்படின்னா வேற வழி இல்லாமல் அவர் வரணும். இவங்க இந்த அடிப்படைவாதிகளையே இவங்க பலி கொடுக்கறதுக்கும் தயாராக இந்த அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதனால இந்த அடிப்படைவாதத்தை வைத்து நாம் உலகத்தையே ஆட்சி செய்யலாம், ஒரு குடையின் கீழ் கொண்டு வரலாம்னு அடிப்படைவாதி நினைச்சான்னா அதை விட பைத்தியக்காரத்தனம் ஒன்றும் இல்லை. ட்ரம்ப் போன்றவர்கள் உங்களை ஈஸியாக எப்படி ஹேண்டில், காசு உங்கள் தலைவர்களை காசு கொடுத்து
எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் காசால போலீஸ் வேலைக்கு பாகிஸ்தானை கூப்பிடுறது.